வணக்கம். நான் கோயம்புத்தூர் டயட்டீஷியன் பிரதீபா. நான் ஒரு 19 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கேன். என்னோடய கிளினிக் டயட்டீஷியன் பிரதீபாஸ் கிளினிக் அப்படின்னு இங்கே சாய்பாபா காலனியில் இருக்குது. என்னோடய கெரியர் 2005 KMCH அப்படின்ற ஒரு ஹாஸ்பிட்டலில் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் இன்சுலின் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஒரு ஃபியூ இயர்ஸ் ஒர்க் பண்ணினேன். அதுக்கப்புறம் ஐ ஹேவ் ஸ்டார்டட் மை ஓன் இண்டிவிஜுவல் கிளினிக், டயட்டீஷியன் பிரதீபாஸ் கிளினிக் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். when I was in other hospitals, எனக்கு டயட்டீஷியன் ரோல் அப்படிங்கிறது ஒரு பவுண்ட்ரி லைன் மாதிரி ஃபீல் ஆச்சு. ஜஸ்ட் ஒரு பேஷண்ட்டுக்கு நான் ஒரு டயட் சார்ட் கொடுக்கறதுனால மட்டும் அவங்களோட ஹெல்த் இம்ப்ரூவைஸ் ஆகிறது எனக்கு பத்தலைன்னு ஃபீல் ஆச்சு. மோரோவர் அவங்களோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், அவங்களோட தாட் ப்ராசஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆஸ்பெக்ட்ஸில் அவங்கள நம்ம டச் பண்ணும்போது தான் அவங்களோட டயட், அவங்களோட நியூட்ரிஷனல் அசிமிலேஷன் ரேட் கூட அவங்க தாட்னால மாறுறதை என்னால் உணர முடிஞ்சிச்சு. ஸோ ஐ வாண்ட் people to be much more better, not only in the prospect of diet as well as their lifestyle modification, even their thought process, the positive approach on few things. To be frank enough, நான் டயட்டீஷியன் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆம்பிஷன்ல எல்லாம் இந்த கோர்ஸ் எடுக்கல, அதுதான் உண்மையும் கூட. பட் ஒன்ஸ் நான் இந்த கோர்ஸ் எடுத்து நான் படித்ததுக்கப்புறம் கூட எனக்கு ஒரு சின்ன ஆசோலேஷன் இருக்கும். இன்ஃபேக்ட் நான் இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி நான் வெளியில் ஒரு கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலில் டயட்டீஷியனாக போகும்போது டயட் பற்றின அவேர்னஸ் மக்கள்கிட்ட பெருசாக இல்லவே இல்லை, அதுதான் உண்மையும் கூட. அண்ட் ரீசன்ட் இயர்ஸ், ஒரு மேபி ஒரு டிகேட் பிஃபோர்லேருந்து தான் டயட்னா என்ன அப்படின்றதும், அண்ட் கோவிட்க்கு அப்புறம் தான் டயட் பற்றின அவேர்னஸ் எல்லாத்துக்கிட்டையும் இருக்குது. இனிஷியலாக கோயம்புத்தூரில் நான் இங்கே ஒரு கிளினிக் செட்டப்பில் என்னோடய ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய மக்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே டயட்டீஷியன் யாருமே பார்க்க வரதில்லை, அதுதான் உண்மையும் கூட. அவங்களோட வீட்டு வைத்தியம், பாட்டி வைத்தியம், கை வைத்தியம் எல்லா வைத்தியத்தையும் முடிச்சுட்டு எனக்கு அது செட் ஆகலைங்கும் போது தான் வராங்க. நான் என்ன ஹம்பிளாக பீப்புள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, எல்லாமே நம்ம சாப்பிட்ற எல்லா உணவுகள்லையுமே ஒரு நல்ல விஷயங்கள் இருக்குது. பட் அது உங்களோட ஹெல்த் கண்டிஷனுக்கு அப்ளை ஆகுதான்னு தெரிஞ்சு அதை கரெக்டாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தான் அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் நம்ம கிளினிக்கில் இருக்குது. நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக பேஷண்ட் பேர் சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன், சரண்யான்னு ஒருத்தங்க கிட்டத்தட்ட ஒரு 21 kgs குறைச்சாங்க. ஆனந்த்னு ஒருத்தர் ஒரு 23 kg குறைச்சிருக்காரு. இந்த மாதிரி நிறைய டயபெட்டிஸ் ரெமிஷன் கேசஸ் எல்லாம் இருக்குது. ரீசெண்ட்லி மேரிடு, திடீர்னு அவங்களுக்கு டயபெட்டிஸ், நியூலி டயக்னோஸ்டு டயபெட்டிஸ், HbA1c 11% இருந்தது. they are supposed to have insulin therapy. டயபெட்டாலஜிஸ்ட் அவங்களுக்கு இன்சுலின் தான் போட்டாகணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போது அந்த சுச்சுவேஷனில் நம்ம கிளினிக்கு வந்தப்போ அவங்களோட டயட்டரி மாடிஃபிகேஷன், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், நிறைய சப்கான்ஷியஸ் மைண்ட் டெக்னிக்ஸ், இந்த மாதிரியான ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச்சோடு அவங்கள ட்ரீட் பண்ணும்போது நல்ல ஒரு சக்ஸஸ் ரேட். இப்போ அவங்களோட HbA1c 6.1 மெயின்டைன் ஆகிட்டுருக்காங்க. இந்த மாதிரி நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருக்குது. டயட் அப்படிங்கிறது நீங்கள் இன்ஸ்டாலேயும் யூடியூப்லேயும் நம்பர் ஆஃப் வீடியோஸ் இருக்குது. பட் அது எல்லாமே நம்மளுக்கு அப்ளை ஆகுமான்னு பார்க்குறது இட் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான கேஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், டயபெட்டிஸ் இருக்கும்போது நிறைய டேட்ஸ் எடுத்து அவங்க சுகர் லெவல்ஸ் ஷூட்டப் ஆகி ஹைப்பர் கிளைசிமிக் கண்டிஷனில் ரொம்ப நாள் இருந்து அதனால் குட்டி குட்டி காம்ப்ளிகேஷன்ஸ் கூட வந்துச்சு. பட் அது எல்லாமே மதில் மேல் போன மாதிரி சிச்சுவேஷனில் இங்கே வந்தப்போ நிறைய அவங்களுக்கு டயட் எஜுகேஷன் கொடுத்து அதுக்கப்புறமா அந்த ரிசல்ட்ஸ் அவங்க பார்க்கும்போது அவங்க முகத்தில் இருந்த அந்த சிரிப்பு எனக்கு பெரிய ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் நான் டாக்டராக, ஒரு MBBS டாக்டராக இருந்தால் கூட நான் எவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பேனான்னு எனக்கு தெரில. ஒரு ப்ராப்பர் கிளினிக்கல் டயட்டீஷியனாகவும் டயபெட்டிஸ் எஜுகேஷன் நான் முடிச்சிருக்கங்காட்டி சில பீப்புளை நான் ட்ரீட் பண்ணும்போது அவங்க கிட்ட இருந்து வர அந்த ஸ்மைலும் ஒரு தேங்க்யூவும் இட் இஸ் லைக் ஒரு பிளிஸ் எனக்கு அந்த டைமில் கிடைக்கும். நான் இன்னும் இந்த சொசைட்டிக்கு நிறையா சர்வ் பண்ணும் அப்படின்றதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான் என்னோடய ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இதுக்கு என்றைக்குமே நான் காடுக்கு தேங்க்யூ சொல்வேன். அண்ட் நம்ம கிளினிக்கில் எனக்கு இன்னொரு பெரிய சப்போர்ட் இமெட் ஹப். நம்ம கிளினிக்கில் வர பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப ஈஸியாக சிஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தாங்க. இமெட் ஹப் சாஃப்ட்வேர் நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அது இன்னும் கொஞ்சம் கூட ஈஸியாக இருந்தது. பேஷண்ட் டீட்டெயில்ஸு, அந்த அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் நான் வீட்டில் இருக்கும்போது கூட ஈஸியாக எனக்கு செக் பண்ணிக்கிறதுக்கும், அப்பாயின்மெண்ட் ஓகே சொல்கிறதுக்கும், கேன்சல் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்தது. இந்த சாஃப்ட்வேர் ஒரு 3-4 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. மோரோவர் அந்த ஆப்பில் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. ஒவ்வொரு டைமும் நம்ம சிஸ்டம் போகணும் அப்படின்றது இல்லாமல் ஃபோன்லேயே நம்மளால் ஈஸியாக மேனேஜபிளாக இருக்குது. பேஷண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் ஈஸியாக இருக்குது.
பீயிங் அ கிளினிக்கல் டயட்டிஷியன் நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு 2 கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு யாருக்குன்னா டாக்டர்ஸ்க்கு. ப்ளீஸ் நீங்கள் இப்போ டாக்டராக இருக்கீங்கன்னா உங்களோட ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உங்களோட மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். அண்ட் உங்களோட டயட்டையுமே கொஞ்சம் கேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம கிளினிக்கில் ரீசெண்ட் டேஸாக நிறைய டாக்டர்ஸ் வராங்க. நிறைய சமயங்கள் அவங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா சாப்பிட்றதுக்கு கூட யோசிக்கிறாங்க. அண்ட் மோரோவர் சில சமயம் சில இடத்துல நோ ப்ளீஸ் வெயிட், திஸ் இஸ் மை லன்ச் டைம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்க ரொம்ப தயங்குறாங்க. ப்ளீஸ் அப்படி பண்ணாதீங்க டாக்டர்ஸ். உங்களோட ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் நல்லா இருந்தால் தான் எல்லாத்தையும் நீங்கள் நல்லா பார்த்துக்க முடியும். ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் யாருக்குன்னா ஒரு 20 to 40 இயர்ஸில் இருக்கிற மென் அண்ட் விமென்க்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும், அம்மா அப்பாவுக்கு இருக்கிற டிசீஸ் உங்களுக்கு வரக்கூடாதுன்னு நினச்சா 2 விஷயம். ஒன்று, உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் கரெக்டாக சாப்பிடுங்க. 2வது, உங்கள் டின்னர் டைமை அட் தி ஏர்லியஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் லேட் நைட் டின்னர் சாப்பிட்றதுனால மட்டுமே உங்களுக்கு டீஜெனரேட்டிவ் டிசீசஸ் வரதுக்கான பர்சன்டேஜ் 40% அதிகமாகுதுன்னு ரிசர்ச்சில் ப்ரூவே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த மிட் நைட்டில் போய் உட்காந்து சாப்பிட்றது, ஈவன் நைட் ஷிஃப்ட்டில் நீங்கள் வேலை பார்க்குறவங்களா இருந்தால் கூட ப்ளீஸ் நைட்டில் லிக்விட்ஸ் தவிர வேறு எதுவும் அதிகமாக எடுக்காதீங்க. பிளெயின் வாட்டர் மட்டும் குடிச்சிட்டு இருக்கிறவங்க கூட இருக்காங்க. அப்படி இருந்தால் ரொம்ப நல்லது. இஃப் அட் ஆல் நீடட்னா ஒரு லூக் வார்ம் டெம்பரேச்சரில் ஏதாவது ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸஸோ இல்லை ரூம் டெம்பரேச்சரில் ஏதாவது ஒரு ஜூஸஸ் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இந்த கோக், பெப்சி, மிராண்டா இல்லை சாலிட் ஃபுட்ஸு தயவு செஞ்சு இந்த பரோட்டா, பிரியாணி இந்த மாதிரி விஷயத்த லேட் நைட்டில் சாப்பிடாதீங்க. லேட் நைட் அப்படிங்கிறது 9 மணிக்கு அப்புறத்துல இருந்தாலே அது லேட் நைட் தான். ஓகே, ஸோ ப்ளீஸ் உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. நீங்கள் எல்லாரும் பரிபூரண ஆரோக்கியத்தோடு வாழ்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.